எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ தீபாவளிக்கு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தோம் இல்லையா, நானும் மாமா வச்சுருந்தோம். அதில் நிறைய வீடியோஸ் வந்துருந்தது. அதில் நாங்கள் வந்து ஒரு 3 பேரை நானும் மாமா செலக்ட் பண்ணியிருக்கோம். வந்து கொஞ்சம் மருந்து நம்ம பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா. அதுமாரி இந்த கொக்கோ பவுடர் போட்டு 7 கப் கேக்கு, உட்கார, அப்புறம் ரிப்பன் பக்கோடா, அந்த சோமாஸ், அந்த நட்ஸில் எல்லாம் லட்டு பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து இவள் பண்ணது 3 பிடிச்சிருந்தது. ஸோ இவள் 3 பேருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சாரதா பிரபாகரன் அப்படின்னு இருக்குவான். 2வது வந்து சந்திரா ரங்கநாதன் இருந்தோம். 3வது வந்து சாரதா முரளி அந்த ஆளுக்கு. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் 3 பேருக்கும். சந்தோஷம், நல்லா அனுப்பிச்சு பண்ணதுனால. ஆனால் வாங்கின கிஃப்ட் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கியிருக்கோம் நம்ம இல்லையா. வெள்ளி தான், ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த சின்னதாக இருக்குது. என்னென்னா இது வந்து அகல் விளக்கு மாதிரி இருக்கனால நின்று எரியும், தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட் ப்ரைஸில் இது ஃபஸ்ட் ப்ரைஸு. கேமராவில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும் ஒன்றும் தெரியல, ஆனால் குட்டி தான் இருக்கும். இது வந்து செகண்ட் ப்ரைஸு, கொஞ்சம் அதோட கொஞ்சம் சின்ன சைஸு. 3வது ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் ஆர்த்தி தீபமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், கொஞ்சம் நல்லா வாங்கி கொடுக்கலாம். கார்த்திகைக்கு இது என்னென்னா பெருமாள் சத்தில் வச்சு சின்னதாக எடுத்து வச்சு. இந்த காம்படிஷன் என்ன ஆக்சுவலாக என்ன ஒரு இதுன்னா, இந்த பேக்டு போட்டு ப்ராசஸ் போட்டு சாப்பிடாம நம்ம பாட்டில் இப்போ நம்மளே இப்போ நம்ம அம்மா பண்ணது பாட்டி பண்ணி சாப்பிடும்போது அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பா. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது நம்மலாம் பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி எல்லாருமே நம்ம பாட்டில் நம்ம பண்ணுறது வந்து உடம்புக்கு நல்லது, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் பெருமாளுக்கு. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் நம்ம இந்த இது பண்ணோம். ஸோ நல்லா 3 பேர் நல்லா பண்ணியிருந்தா. நிறைய பேர் வந்து நிறைய பண்ணி அனுப்பிச்சிருந்தா. என்னென்னா அதில் வந்து மருந்து இல்லை. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா இல்லையா சௌந்தர்யா, அதில் 3 கொஞ்சம் மிஸ் ஆனதுனால நமக்கு செலக்ட் பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் நிறைய வர இதில் வந்து நம்மளோட மெயினாக என்ன நம்மளோட கான்செப்டே ஐயங்கார் கிச்சனில் வந்து நிறைய பேர் பொழுது சொல்லியிருந்தா. அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ். ஆக்சுவலாக சாரதா அப்படி பார்க்க சொல்லியிருந்தா, நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ வந்து ஆக்சுவலாகவும் நல்லா அதுமாதிரி பண்ணுவாள், எனக்கு மேலே நல்லா பண்ணுறாவா. அது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதேமாதிரி வர ஜென்ரேஷன் இப்படி நல்லா பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. மெயினாக இதனால தான் வந்து அவள் வந்து எனக்கு மேலே நல்லா பண்ணுவாள், சௌந்தர்யாவும் ரக்ஷாவும். சபை இருக்குது நிஜமாக, ரொம்ப நல்லா பண்ணு. நீ சாப்பிடலையா நீங்கள்? என்ன பண்ணுவாவா? நான் என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, அவள் நல்லாவே நல்லா பண்ணுவாங்க. அவங்க அம்மாவே சொல்லியிருக்காள், சௌந்தர்யா பண்ணும்போது ரக்ஷா பண்ணும்போதும் சூப்பராக நல்லா பண்ணுவாள். ஸோ அதேமாதிரி நம்ம வந்து நம்ம பண்ணுற சமையல், நம்ம பண்ணுற பிரசாதம், நம்ம பண்ணுற இந்த மாதிரி இப்போ பண்டிகை டயத்தில் பண்ணுறதே நான் வந்து ஸ்நாக்ஸாக வச்சுக்கணும். கடையிலேருந்து வாங்காமல் பண்ணணும்னு வச்சுக்கலாம். கடையில் 1008 கிடைக்கிறது. பட் இதோடு நம்ம பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம், உடம்புக்கும் நல்லதுன்றதுனால நம்ம அதுக்காக இந்த மாதிரி காம்படிஷன் வச்சோம். அதெல்லாம் கலந்துட்டு வாழ்க்கை ரொம்ப ஒரு தேங்க்ஸ். கலந்துட்டு ப்ரைஸ் வாங்கினா வாழ்க்கும் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். First prize goes to Mrs. Sharada Prabhakar from Vyasarpadi, Chennai. நம்ம உட்கார பண்ண போகிறோம். உட்காரக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வெல்லம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் வறுத்தது, ஏலக்காய், நெய். இதுதான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வறுத்துட்டுருக்கேன். வறுத்து முடிச்சுட்டு ஊற போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துன்ட்டு அதை ஊற போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஊற போட்டு இப்போ அரைக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து கடலைப்பருப்பை வந்து வறுத்து ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன் நான். அதை வந்து நெய் காய வச்சு அதில் போடுறோம். இப்போ நெய்யில் போட்டு கலரை உதுக்க போகிறோம். இந்த அளவுக்கு உதுத்துண்டாச்சு, நம்ம நல்லாவே உதுந்து வந்துடுது. இப்போ பாகில் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ போட்டு கட்டி கலரிட்டோம்னா ரெடி ஆகிடும் நமக்கு. ஓகே, மொத்த பாக வச்சாச்சு. ஸோ இதை கொள்ளரும் போது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்மளோட உட்காரை ரெடி ஆகிடுது. நான் இங்கே வந்து ஓமம் எடுத்துகிட்டு இருக்கேன் 50 கிராம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சித்தரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி, கொத்தமல்லி விதை, அப்புறம் ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், வெல்லம், தேன், அப்புறம் நெய், காய்ச்சின நெய். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ வறுக்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் வறுத்து இப்போ பொடி பண்ண போகிறேன். எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே வறுத்ததை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இஞ்சி போட்டு அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இது வெள்ளை பாகு வச்சு அதில் போட போகிறோம். இப்போ நிறையா நெய் விட்டுன்ட்டு
கொஞ்சம் ஆறின உடனே நம்ம தேன் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட தீபாவளி லேகியம் ரெடி ஆகிடுது. 7 கப் கேக் பண்ண போகிறோம். அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அதில் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா கொக்கோ பவுடரும் குங்குமப்பூவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் நான். இது வந்து சர்க்கரை எடுத்துட்டேன். தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டு சேர்த்துக்க போகிறேன் 1 கப்பு. இது கடலை மாவு, நெய் எடுத்துட்டுருக்கோம். ஸோ பால், குங்குமப்பூ, கொக்கோ பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. பாதி பால் மாத்திரம் சேர்த்துட்டு மிச்ச பாலை வந்து சர்க்கரையோட கரைச்சிட்டு இதையும் கொட்டிட்டு கலரிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு குங்குமப்பூவும் போட்டு நெய்யும் விட்டாச்சு. இப்போ நம்ம கலர வேண்டியதான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக எடுத்து நமக்கு கலரியாச்சு. இன்னும் கொஞ்சம் பொங்கிட்டு வருது. இப்போ எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். எடுத்துகிட்டு இங்கே நெய் தடவி ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அதில் கொட்டிட வேண்டியதான் நம்ம. இப்போ அதை தட்டில் கொட்டிட்டு இனிமேல் கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆறினோடனே கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் போட்டு அது வந்து இப்படி இருக்குது. நான் பிச்சுட்டு காமிக்கிறேன். கையால் பிச்சாலே எப்படி இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சாரதா பிரபாகர். ஐயங்கார் கிச்சனோட யூடியூப் சேனலில் தீபாவளி கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னராக செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஐயங்கார் கிச்சன் பற்றி சொல்லணும்னாக்க ஃபஸ்ட்டு ஜெயஸ்ரீ மாமிக்கும் மாமாக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவளோட சேனலில் ஒன்லி அவளோட வீடியோஸ் மாத்திரம் அவளை பற்றி மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் தேவையான பல இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் தென் ரொம்ப பழமையானதும் ரொம்ப அழகானதுமான நம்மளோட பாரம்பரியத்தை பற்றியும் அதோட தாத்பரியங்கள் பற்றி, அதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணுறோம், எதுக்காண்டி ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி ஒரு பண்டிகைன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணணும், எதுக்காண்டி செலிப்ரேட் பண்ணுறோங்கிற ரீசன்ஸோட வித் சயின்டிஃபிக் ரீசன்ஸோட சொல்லிட்டு வந்துட்டுருக்கா எல்லாருக்கும். அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஜென்ரேஷன் மாத்திரம் இல்லாமல் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நம்ம மாத்திரம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அவள் தான் ஃபேமிலிலையும் அவள் மாட்டுப் பொண்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட அவளையும் இதில் இன்வால்வ் பண்ணி அவளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் மேலே இந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறதுனால எல்லாரோட டேலண்ட்ஸையும் வெளிக்கொண்டு வரா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஐயங்கார் கிச்சன் அண்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Second prize goes to Mrs. Chandra Ranganathan, Mysore. தீபாவளி லேகியம் செய்வதற்கான தேவையான பொருட்கள்: கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, லவங்கம், சீரகம், மிளகு, தனியா, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய், ஓமம், பாதாம், முந்திரி, சுக்குப்பொடி, நெய், தேன், வெல்லம். நட்ஸ் லட்டு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, திராட்சை, பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், பிஸ்தா, பெக்கன், அக்ரூட், பேரிச்சம்பழம், நெய், பாதமும் ನೋಡಿ ಮ್ಯಾಶ್ ಆಯ್ತು. அப்படி ஒரு ஸ்பூனா? ரிப்பன் பகோடா செய்ய தேவையான பொருட்கள்: 2 அழகு கடலை மாவு, 2 அழகு அரிசி மாவு சலித்தது, உப்பு, மிளகாய்ப்பொடி, பெருங்காயப்பொடி, வெண்ணெய் சேர்த்து கலந்து தண்ணீர் விட்டு டவ் மாதிரி பிசையும். நான் சந்திரா ரங்கநாதன். 3ஆம் பரிசு கிடைத்தமைக்கு நன்றி. வணக்கம். நீங்கள் கதை சொல்லும் முறையும்
சமையல் செய்யும் முறையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையும் தம்பதிகளின் அந்யோன்யமும் பிடிக்கும். இது இப்படியே நீடிக்க கடவுள் அருளை வேண்டுகிறேன். ஆசீர்வாதம். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நல்ல பலனை அடைய வேண்டுகிறேன். தேங்க்யூ. Third prize goes to Mrs. Sharada Murali, Bangalore. ஹலோ, எங்களை இந்த காம்படிஷனில் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்போவுமே வெளியில் ஜாஸ்தி வாங்கிறது கிடையாது. மருந்தெல்லாம் கூட ஆட்டில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். தென் த ட்ரை ஃப்ரூட் சோமாசி வந்து ஃபுல்லாக வித்தவுட் சுகர் அண்ட் ஜாகரி ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸும் இதுதான். ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.